ஒன்று கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையில் தவற நேரிடலாம், தேவனுக்கு பிரியமற்றவைகளை செய்ய நேரிடலாம். ஆனால் அவை உணர்த்தப்படும் போது மனம் வருந்தி தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதலுக்காகவுமே சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். அதன் மூலம் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை விலைக்கிரயமாய் செலுத்தி நம்மை நம்முடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி இருக்கிறார். அதனை தேவன் நமக்கு உணர்த்தும் போது அவரிடத்தில் வந்துவிட வேண்டும். அந்த அனுபவம்தான் அவரை கனப்படுத்தும். எனவே தேவ பிள்ளைகளே, தவறுகளை உணர்ந்து மனம் திருந்துகின்ற வாய்ப்பை பெற்ற நாம் அனைவரும் மனம் திரும்பி அவரிடத்தில் போகும்போது அவர் மேல் வைத்திருக்கும் அன்பையும் கனத்தையும் உறுதிப்படுத்துகின்றவர்களாயிருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.